ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாராட்டியிருக்கிற அன்பு அளவிட முடியாததாய் இருக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்திலும் 2 சாமுவேலின் புஸ்தகத்திலும் இதே பாடலை அங்கே பதிவு செய்திருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். அங்கே தாவீது தனக்கு உண்டான நெருக்கத்தை குறித்து அவன் சொல்லுகிறான். அவனுக்கு தொடர்ச்சியாய் நடந்தவைகளை குறித்து அந்த யுத்தங்களையும் நெருக்கங்களையும் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறதை கவனிங்கள். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். காரணம், தாவீதுக்கு நன்றாய் தெரியும் தாவீதோட யார் இருந்து அவனை தப்புவிக்கிறவர் என்று சொல்லி. அதே தாவீது சங்கீதம் 27:2 என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு காரணம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிற பொழுது நமக்கு விரோதமாய் எதுவும் வர முடியாது. காரணம், தேவன் நம்மை நடத்துகிறவராய், நமக்கு உதவி செய்கிறவராய், உனக்கு ஆதரவாய் இருக்கிறார். யாரோ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு யாருமே இல்லை ஆதரவு, எனக்கு யாருமே இல்லை துணை என்று சொல்லி, எனக்கு தலைக்கு அதிகமான பிரச்சனைகள் என்று சொல்லி நினைக்கிறீர்கள். நோ, கர்த்தரே உனக்கு ஆதரவாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நெருக்கடி போராட்டங்கள் எல்லாம் தாவீதுக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? இது இட் நாட் ஒன்லி அபவுட் அவுட் சைடு, இது மாமிச பிரகாரமானது மட்டுமல்ல, பட் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். அவனுக்கு இவ்வளோ நெருக்கடி வந்தது. அதே தாவீது எப்படி தெரியுமா சொல்றான்? அதை குறிப்பிடுகிற பொழுது சொல்லுகிறான் 118:12 தேனீக்களை போல என்னை வணைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை சங்கரிப்பேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் அவ்விதமாய் தான் தவித்து கொண்டிருக்கிறீங்களா? யார் எனக்கு உதவி செய்வார்? இந்த ஆபத்து காலத்திலே, நெருக்கடி நேரத்திலே, இந்த தவிப்பில் எனக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நெருக்கடி நேரம் என்று சொல்லுகிற பொழுது நம்ம எதிர்பார்க்காத விதமான சூழ்நிலை மாறலாம். It is unseen spiritual forces that confronts us. Unexpected time. நம்ம எதிர்பார்க்காத பொழுது அது நம்மிடத்தில் வருகிறதா இருக்கிறது. ஆனால் தேவன் சொன்னார், பயப்படாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளையே, சத்ரு பல ரூபத்தில் பல விதத்தில் உங்களை எதிர்க்கிறான, கவலைப்படாதிருங்கள். உங்களோடு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறான், அவர்களே இடறி விழுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். இயேசுப்பா சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், திட்டமானதா இருங்கள். நீங்களும் அதே போல என்ன மாதிரியே ஜெயிப்பீங்க. உங்களுக்கு தேவன் ஜெயத்தை நிச்சயம் பண்ணியிருக்கிறார். சிலுவை மரணத்தினாலே, உடன்படிக்கையின் அந்த அன்பினாலே, அந்த உடன்படிக்கையினுடைய அந்த தயவு உங்க மேல இருக்குது இல்ல, அப்பா அப்படியே செய்வார். உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். உங்களுடைய சத்துருக்கெல்லாம் விழுந்து போகிறதை காண்பீர்கள். உங்களை தலை நிமிர செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உடைய மகா பெரிய தயவுக்காய் நன்றி ராஜா. இன்றைக்கு சத்ரு எந்த ரூபத்தில், மனிதர்கள், சூழ்நிலைகள், நிலைமைகள் எந்த விதத்தில் வந்தாலும் நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, நீ ஜெயத்தை நிச்சயம் பண்ணியிருக்கிறபடினாலே நன்றி ராஜா. உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், மறைத்து கொள்ளும், வேலியடைப்பீராக. உடைய மகிமை உள்ள நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.